பெரும்பாலும் நமக்கு எதுவும் இத பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளாம வயசு வந்தோனே கல்யாணம் பண்ணிர்றோம். அப்ப நாம வந்து நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம செய்றோம். நம்ம பார்ட்னர் அவங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதெல்லாம் செய்றாங்க. அங்க வந்து பெரிய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். சில நேரம் சண்டைகள்னால நம்ம மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசமான முடிவுகள் எடுத்து விவாகரத்துக்கள், பிரியறது இப்படியெல்லாம் நம்ம போறத பார்க்குறோம். பொதுவா 2 விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து சாதாரண விஷயங்கள்ல நம்ம கவலையே பட வேண்டாம். கோட்பாடற்ற விஷயங்கள். இங்கேருந்து ஒரு ஊருக்கு போறோம். அதில ட்ரெயின்ல போணுமா, பஸ்ல போணுமா, ஃப்ளைட்ல போணுமா, இதெல்லாம் ஒரு கோட்பாடற்ற விஷயம். யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணலாம். பிரச்சனை இல்ல. ஆனா, வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் தவறுகள், குற்றங்கள் புரியாம பல்வேறு விஷயங்கள் கோட்பாடு உள்ள விஷயம். நான் நேர்மையான ஆளா தான் இருப்பேன்னு ஒருத்தர் முடிவோட இருக்கலாம். பார்ட்னர் வந்து அப்படி இல்ல, பணம் லஞ்சமா வாங்குறது ஒண்ணும் தப்பு இல்லன்னு நம்புறாங்கன்னா, அது ஒரு சிக்கல உண்டு பண்ணிடும். ஸோ கோட்பாடற்ற விஷயங்கள்ல நீங்க முழுமையாக விட்டுக் குடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. கோட்பாடுள்ள விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கோட்பாடான விஷயங்கள், நமக்கு எது வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயங்கள்ல நம்ம உறுதியா இருக்கலாம். ஆனா நம்ம அத பேசணும். 2 பேரும் அத உட்கார்ந்து பேசணும். உங்களால சில நேரங்கள்ல அந்த பேசி முடிவுகள் எடுக்க முடியலன்னா, நீங்க இந்த உலகத்துல தனியா இல்ல. இதற்காக விஞ்ஞானபூர்வமான தீர்வு கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் இருக்காங்க. பாலியல் நிபுணர்கள், கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்கள அணுகுனீங்கன்னா ஒரு சரியான பார்வை, சரியான விஞ்ஞானபூர்வமான தீர்வு உங்களுக்கு குடுத்துருவாங்க.